நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நஜித் பிரதேசத்தில் இருந்து ஒரு வாள் நன்கொடையாக கிடைத்தது. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த வாளை கொடுத்தார்கள். கொடுத்து கூறினார்கள், ஜாஹித் ஃபீ சபீலில்லாஹி பிஹாத ஸைஃப், இந்த வாளின் மூலமாக முஷ்ரிக்கீன்களுடன் அந்நிய மதத்தவர்களுடன் நீங்கள் யுத்தம் செய்து கொண்டே இருங்கள். இதுவரைக்கும் தொடர் ஹதீஸில் கூறினார்கள், ஹத்தா இதா ரஐதல் முஸ்லிமீன யக்ததிலானி ஃபிர்கத்தின், எந்த கட்டத்தில் முஸ்லிம் சமுதாயம் இவர்கள் ரெண்டாக பிரிந்து விடுவார்களோ, அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையின்றி வேற்றுமைக்கு உட்பட்டவர்களாக ஆகிவிடுவார்களோ, இந்த நேரத்தில் ஹஜர, கல்லில் அடிச்சு இந்த வாளை உடைத்து விடுங்கள். உடைத்துட்டு இந்த ரிவாயத் பல விதத்தில் வருகின்றது. ஒரு ரிவாயத்தின் படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் நீங்கள் போய் ஒளித்து விடுங்கள். அதே இடத்துல உங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் அங்கே தங்கி விடுங்கள் என்பதாக கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பின்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களுடைய மரணம் வரும் வரைக்கும் உங்களுடைய வீட்டிலே இருங்கள் என்பதாக கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, இதன் மூலமாக எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தாராங்க, ஆயுத பலம் இருந்தாலும் அந்த நேரத்திலேயும் எங்களுக்கு சக்தியை தரமாட்டாது, அந்த ஆயுதங்களின் மூலமாக வெற்றி கிடைக்க மாட்டாது. இந்த கட்டம் இந்த முஸ்லிம் சமுதாயம் அவர்கள் ஒற்றுமையின்றி அவர்கள் பிளவுபட்டவர்களாக பல பிரிவினர்களாக பிரிந்து விட்டால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை காண முடியாது. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளை விட்டு நாம் தூரமாக்கப்பட்டு விடுவோம். அந்த முதல் கட்டம் ஒற்றுமையை இழந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அந்த கட்டத்தில் முதலாவதாக ஷைத்தானுடைய ஊசலாட்டம் உண்டாகிவிடும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு ஹிப்பான்ல தபரானில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் கூறி காட்டினார்கள், மன் ஃபாரகல் ஜமாஅத ஷிப்ரன், யார் ஒரு ஜான் அளவு தன்னுடைய கூட்டத்தை விட்டு பிரிந்து விடுகிறார்களோ, ஃபகத் ஹலஅ ரிபகத்தல் இஸ்லாமி மின் அனகிஹி, அவருடைய கழுத்தில் இருந்து அந்த இஸ்லாத்துடைய கயிறை அவித்து விட்டார் என்பதாக கூறினார்கள்.